அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அதோடு மட்டும் இல்லாம புதன்கிழமை அப்படின்னாலே நமக்கு பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஆடி போறத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு அலங்காரம் பண்ணியிருந்தேன். நேத்து நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, பஞ்சமி திதிங்கனால வாராய்க்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த 2 வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேத்து முருகனுக்கு வெற்றிலை தீபம், அதே மாதிரி முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன். வாராகிக்கும் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம போட்ட அலங்காரத்தை 3ஆம் நாள் நம்ம அதை எடுத்துடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதை நம்ம தொடர்ந்து வச்சிருக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் 3ஆம் நாள். அதனால காலையிலே தலை ஸ்நானம்லாம் பண்ணிட்டு நான் பூஜை ரூமை தான் சுத்தம் பண்றதுக்கு ரெடியானேன். அது மட்டும் இல்லாம பூக்கள் எல்லாமே நம்ம வாடின பூவை வச்சிருக்க கூடாது. அம்பாளுக்கு போட்ட வளைகளை பத்திரமா எடுத்து தனியா வச்சாச்சு. இதை நானும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம். வரலட்சுமி நோம்பும் வருது, அதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுட்டு அப்ப கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது அம்பாளுக்கு சாத்தின வளையல், அதனால இது சுவாமி வளையல் தான். அதனால யார் வேணா நம்ம வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கலசத்தை, அதாவது கலசம் இல்லை, விளக்குல தான் நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். ஆடி போறத்தன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம பண்ண அந்த மஞ்சள், அந்த நெக்லஸ், தோடு எல்லாமே எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாங்கல்ய கயிறு எல்லாமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இறைவனுக்கு படைச்சதை இன்னொரு இறைவனுக்கு நம்ம அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் தான் பூக்கள் தான் மாத்தி மாத்தி வைக்கக்கூடாது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த அலங்கார செட்டு இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம அடுத்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல இருந்த பச்சரிசியை பாத்தீங்கன்னா நான் காக்கா குருவிக்கெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு அவங்களுக்கு பூ வச்சு இன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி பூஜை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பண்ணியிருந்தேன். அதாவது முருகனுக்கு நேத்து வச்ச வெற்றிலை தீபம் தான், ஏத்தின வெற்றிலை தீபம் தான் இன்னைக்கு ஏத்த போறேன். அதுலேயே பாத்தீங்கன்னா வெற்றிலை வாடாம தான் இருந்தது. எண்ணெய் திரி எல்லாமே நான் மாத்தாம அதுலேயே தான் நான் ஏற்றிருந்தேன். நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா கல்கண்டு தான் வச்சிருந்தேன். கல்கண்டு வச்சு நான் சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இது எல்லாமே நான் காமிச்சேன். இந்த வீடியோ பதிவுல நான் ஆடி 18 நமக்கு அடுத்த விசேஷம் வரப்போகுது, பெரிய விசேஷம். அது மட்டும் இல்லாம அடுத்து வரலட்சுமி நோம்புலாம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக சில ஜாமான்கள், பூஜை ஜாமான்கள்லாம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பொருட்கள் நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் வீடியோல காட்டியிருக்கேன். அதோட மட்டும் இல்லாம பூஜை பொருட்கள் தீரும் போது அந்த நேரத்துல நமக்கு பூஜைக்கு ஏத்த மாதிரி பொருட்கள் இல்லை அப்படின்னா அது பாத்தீங்கன்னா பூஜைக்கு ஒரு தடையா இருக்க மாதிரி நமக்கு தோணும். அதனால முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம பெருசா பெரிய பூஜை எதுவும் பண்ணாட்டியுமே ஆடி 18 அன்னைக்கு, அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நாள்ல நம்ம எந்த விஷயங்கள் பண்ணாலுமே அது பல மடங்கா பெருகி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த நாள்ல நம்ம சாமி கும்பிடுறது, நம்மளுடைய புண்ணிய விஷயங்களை சேர்த்துக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நகை சேர்க்கணும், நகை வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வேற ஏதாவது நிலம் வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. விவசாயிகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணீருக்கு நன்றி சொல்லுவாங்க. நானும் எங்க வீட்டுல நான் அந்த புனித நீருக்கு நன்றி சொல்ற பூஜை பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பண்ற பூஜை வீடியோக்கள் எல்லாமே வந்தடையும். ஸோ அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தும் பட்சத்துல நீங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் தூப தீப ஆராதனைலாம் முருகனுக்கும் குலதெய்வத்துக்கும் பெருமாளுக்கும் காமிச்சிட்டு நல்லபடியா எளிமையா பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு பூஜை சின்ன பூஜை அறையோ இல்லை பெரிய பூஜை அறையோ எதுவா இருந்தாலும் பூஜைக்கு முக்கியமானது நீரும் அந்த பூவும் தான். பூவும் ஜலமும் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா பூஜையே. அது ரெண்டும் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். ஒரு தண்ணியாவது நம்ம கண்டிப்பா வைக்கணும். அன்னைக்கு டெய்லியுமே நம்ம பூஜை ரூம்ல தண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மட்டும் இல்லாம நான் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத காட்டுறேன். இது நான் ஆடி போறதுக்கு ஜாமான் வாங்க போகும்போது இந்த மஞ்சள் பாக்கெட், இந்த பையே ரொம்ப மங்களகரமா இருந்தது. இதெல்லாம் எல்லாமே நான் மங்கள தான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70 ரூபா போட்டிருக்காங்க. மஞ்சள் நல்ல கலரா இருந்தது. நம்ம சாதாரண மஞ்சள் பாக்கெட் மாதிரி இல்லாம ரொம்பவே திக்காவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மஞ்சளை பாத்தீங்கன்னா நான் ஒரு டப்பால கொட்டி வச்சுட்டேன். இது நான் அபிஷேகம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கு, சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிலைவாசல்ல வந்து தீபம் ஏத்துறதுக்கு காத்துல வந்து அணைஞ்சு போயிருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுவே வந்து செஞ்சு அது நெய் தீபம் சொல்லிட்டு விற்கிது, ரெடிமேடா வந்து விற்கிது. இது நம்ம வீட்லயுமே செய்யலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நெய் ஸ்மெல் வரல எனக்கு, அது ஒரு டிராபேக் தான். மெழுகு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, ஏன்னா கையில் பட்டுச்சு. அதனால மெழுகு வந்து பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அது தீந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கவே இல்லை. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்புறத்தன்னைக்கு ஏற்றணுங்கிறனால வாங்கிட்டு அதையும் வந்து ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம்ங்கிறது நம்ம நார்மலாக சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து தண்ணீரில் போட்டு நம்ம சாமி ரூம் படத்தில் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா பண வசதி தரக்கூடியது. அப்புறம் சூடம் வந்து தீர்ந்து போணுச்சு, அதனால அதையும் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கலசப்பொடி. இந்த கலசப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே தேவைப்படும். ஜவ்வாது இது எல்லாமே வந்து நம்ம கலச நீரில் போடுவோம். ஆடி 18 அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் ஒரு சின்ன செம்பலையாவது தண்ணிலாம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து கலசப்பொடி, இந்த பச்சை கற்பூரம், இந்த மாதிரி ஜவ்வாதெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த தண்ணீருக்கு வந்து நன்றி சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திரி வந்து பஞ்சு திரி வாங்கியிருந்தேன். அந்த திரி பாக்கெட்ல வந்து நெய் தீபம் ஏத்துனா என்னென்ன பலன், இழுப்ப எண்ணெய் தீபம் ஏத்துனா என்னென்ன பலன், இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த எல்லா எண்ணெயிலுமே வந்து நம்ம பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு அதுல போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்கும்போது. திரி பாக்கெட்டு, எண்ணெய், அதுக்கப்புறம் வஸ்திரம், இந்த ரெண்டு வஸ்திரம் வந்து வாங்கியிருந்தேன். பச்சை கலர் வந்து இன்னும் சாத்தலை, மெரூன் கலர் தான் வந்து அன்னைக்கு ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாளுக்கு சாத்திருந்தேன். அப்புறம் ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர், ரொம்பவே வாசமாக இருக்குது. பேக்கெட்டில் இருக்கும் போதே ஏற்றுனா இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 76 ரூபா. ஆஃபரில் 86 ரூபா போட்டிருந்தாங்க, ஆஃபர் போக 76 ரூபா, 10 ரூபா வந்து சேவ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் நிறைய ஊதுபத்தி இருக்குது. அதே மாதிரி பீதாம்பரி வந்து கண்டிப்பாக நான் அதை வாங்கியே ஆகணும். ஏன்னா வந்து வார வாரம் நான் வந்து விளக்கெல்லாம் கழுவிடுவேன். ஸோ அதனால அதையும் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து போட்டிருந்தாரு கப் சாம்பிராணி. இதில் வந்து 5 ஃப்ளேவர் வந்துருந்துச்சு. ரோஸு, ஜாஸ்மின், அதுக்கப்புறம் வந்து சார்கோலு, சந்தனம், இந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன தேணுமோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பாக்ஸுமே பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நம்ம வந்து அடிக்கடி பூஜை பண்ணுறவங்க, வாரத்தில் ஒரு 4 நாள் பூஜை பண்ணுவோம், 3 நாள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லா நாளுமே வந்து தேங்காய் சிரட்டையை வந்து எடுத்து நம்ம வந்து போட முடியாது. அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் வீடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து 3 பாக்கெட் எடுத்துக்கிட்டு சென்டருக்கு வந்து 2 வந்து கொடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு அது ஏற்றும் போதே ரொம்ப ஸ்மெல் நல்லா இருந்தது. இந்த சைஸ்ல தான் வந்து இந்த சாம்பிராணி வந்து இருந்தது, இந்த சைஸ்ல தான் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக பூஜை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப விசேஷ நாள் இல்லாமல் நார்மல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கப் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணாலே போதும். ஒரு சாம்பிராணி நம்ம ஏற்றினாலே வீடு முழுக்க நல்லா கமகமன்னு இருந்தது. ஸோ ஆடி 18க்கு நான் வந்து இப்படிதான் வந்து பூஜை ஜாமான்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பொருள் மிஸ் ஆகிருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் என்னென்னலாம் பூஜை பண்ணுறேன், ஆடி மாதம் ஆடி 18க்கு எப்படியெல்லாம் வந்து நான் வழிபாடு செய்வேன், எந்த கோவிலுக்கு போவேன், எந்த நதிக்கரைக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.